கல்யாண மாலையில் ரம்யா பிரியதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாயுடு வகுப்பை சேர்ந்தவங்க. சரிங்க. பிரிவு பலஜி நாயுடு. ஓகே. எனக்கு 2 பொண்ணுங்க தான், ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது. சரி. மூத்த மக ரம்யா பிரியதர்ஷினி. சரி. இவளுக்கு தான் நாங்கள் வரனை பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லது. மருமக மக மாதிரி என்னை பார்த்துக்கணும். சரி. ரொம்ப எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பா. சரி. அவளுக்கு ஏற்ற மாதிரியும் எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து போகிற மாதிரியும் சார் மூலயமா ஒரு நல்ல வரன் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கட்டாயமாக கிடைப்பாங்க. சொல்லுங்கம்மா. எங்களுக்கு வர சனின்ல எங்கள் பையன் மாதிரி இருந்தால் ஓகே. நல்லதுமா. அட்ஜஸ்டபிள் டைப்பு. எங்கள் பொண்ணு ஜாலி டைப்பு. ஓகே. நல்லதுப்பா. சொல்லுங்க. ரம்யா பிரியதர்ஷினி. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். சரிப்பா. இப்போ அட் ப்ரெசென்ட் ஸ்கோப் இன்டர்நேஷ்னலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. கணவன் எப்படி வேணும்? எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. சரி. எனக்கு சென்னையில் இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை இருந்தால் போதும். அப்பா அம்மாவை கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிற மாதிரி வேணும் இல்லையா? ஆமாம். அதே மாதிரி கிடைப்பாங்க. அங்கேயும் நல்லா பார்த்துக்கிட்டு உங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவையும் நல்லா பார்த்துக்கூடிய நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற அழகான கணவன் உங்களுக்கு உடனடியாக அமைவாங்க. சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். PH ரம்யா பிரியதர்ஷினி, வயது 24, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், ஸ்கோப் இன்டர்நேஷனலில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். ரம்யா பிரியதர்ஷினியின் விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 669733. கல்யாண மாலையில் கணபதி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 42, BCom பண்ணியிருக்கிறாரு. மேலும் வேத அத்தியனம் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் வைதீகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. கணபதியின் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யுவராணி கமலக்கண்ணன் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BE பண்ணியிருக்கிறாங்க. சென்னை MNCயில் டீம் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. யுவராணியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யுவராஜ் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பொண்ணுக்கு கல்யாண மாலை மூலமாக தான் கல்யாணம் ஆச்சு. வெரி குட். ரைட். நல்ல விஷயமா சொல்லுங்கள். அதனால் எங்கள் பையனுக்கும் இந்த 16வது வருஷத்தில் துவக்கத்துலேயே எங்கள் பையனுக்கு முடிச்சு வைங்க. நாளைக்கு ஆகிடும், கவலையப்படாதீங்க. யுவராஜ். நான் BE மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். சரி. முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி. மனைவி எப்படி வேணும் உங்களுக்கு? கேரிங்காக அட்ஜஸ்டபிளாக இருந்தால் ஓகே. ஓகே. நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் உங்களுக்கு மனைவியாக கிடைப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க பெண்ணுக்கு கல்யாண மாலை தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உடனடியாக உங்கள் வீட்டில் சிறந்த மருமகள், அவருக்கு அருமையான மனைவி கல்யாண மாலை மூலமாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். P. யுவராஜ், வயது 35, BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர். கோயம்புத்தூரில் சொந்த தொழில் செய்பவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். யுவராஜ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 758805. கல்யாண மாலையில் அஸ்வினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 21, BCom பண்ணியிருக்கிறாங்க. பூனேல இருக்கிறாங்க. நன்கு படித்து சிறந்த வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. அஸ்வினி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்ரீராம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, டிப்ளமா இன் EEE, மேலும் BE பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஸ்ரீராம் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கடவுள் மனிதனுக்கு தந்தது கீதை, மனிதன் கடவுளுக்கு தந்தது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே தந்தது திருக்குறள். உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நகரங்களில் எல்லாம் கோலாகலமாய் நடைபெறும் சன் டிவி கல்யாண மாலையின் பிலாய் படப்பிடிப்பு இன்று வெகு கோலாகலமாய் நடைபெற உள்ளது. பிலாய் தமிழ் மன்றத்தின் ஆதரவோடு காலை நடைபெறும் கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் வரன் தேடுவோர் தங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தலாம். மாலையில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர், திரு சேஷாத்ரி, திரு அருள் பிரகாஷ் ஆகியோருடன் பிலாய் வாழ் பேச்சாளர்கள் திரு சுவாமிநாதன், திரு சங்கர சுப்பிரமணியம் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றத்தில்
பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம். வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க அல்லது பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்க தொடர்பு கொள்ளவும். பிலாய் தமிழ் மன்றம், திரு கார்த்திக் ஹரிகிருஷ்ணன் 9981514140, டாக்டர் கலைச்செல்வன் 9407984364, திரு பாபு 9406116022 மற்றும் ராய்ப்பூர் தமிழ் சங்கம் திரு அழகர் சுவாமி 9424202221. கல்யாண மாலை 16ஆம் ஆண்டு விழாவில் சமூக அறம் பற்றிய பேச்சரங்கம். கல்யாண மாலை குடும்பங்களை உருவாக்குற பணியை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கு. நிறைய திருமணங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை தவிர கல்யாண மாலை திரு மோகன் குறிப்பிட்டபடி அதித்தி அப்படிங்கிறத வந்து கல்யாணங்களை முடித்து வைக்கும் நிறுவனமும் அதையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்த வகையில் கல்யாண மாலை தன்னுடைய தமிழ் பணியையும் மிகச்சிறப்பாக செய்து வருகிறது. பேச்சாளர்களை உருவாக்குகிறோம். மிகச்சிறந்த பேச்சாளர்கள் வந்து பேசுகிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். நம்ம எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் கிடைக்காத அனுபவங்கள் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஒரு 4 வார்த்தை ஒரு பெரியவர் நம்மள்கிட்ட சொன்னார் அப்படின்னா நம்ம ஒரு 200 புத்தகத்தை படித்ததற்கு சமமான விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இது இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிற கல்யாண மாலை இப்போ வந்து இந்த பேச்சரங்கம் அப்படிங்கிறது வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கோம். பேச்சரங்கம் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட். பட்டிமன்றம் அப்படிங்கும் பொழுது அதில் கலகலப்பு இருக்கும், நகைச்சுவை இருக்கும், வாதம் இருக்கும், எதிர்வாதம் இருக்கும். எப்பொழுதுமே ஒரு வாதத்திற்கு எதிர்வாதம் இருந்தால் அது சுவையாக இருக்கும். அதனால் பட்டிமன்றம்ங்கிற ஃபார்மேட் வந்து இன்னி வரைக்கும் மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்மேட். ஆனால் ஒரு பெரிய கருத்துக்களை சொல்ல வேண்டும், அதற்கு எதிர்வாதமே இல்லாத ஒரு கருத்தை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு மேடை தேவைப்படுகிறது. அதுக்கு மேடை மட்டும் கிடைச்சா போராது, அதை ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் சென்னை ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இதை மிகச்சிறப்பாக அனுபவிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த முறை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு சமூக அறம். சமூக அறம் அதற்கான தேவை எதனால் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக இன்னைக்கு தேவைப்படுறது. இன்னைக்கு பேப்பரையோ இல்லை டிவியிலையோ எங்கேயோ ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 20 செய்திகள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 3-4 செய்திகள் நல்ல செய்திகள், ஒரு 10-15 செய்திகள் கட்டாயமாக நாம் பார்த்துவிட்டு வருந்தக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. என்ன காரணம்? ஒரு குற்றம் இழைத்ததாக இருக்கலாம், வன்முறையாக இருக்கலாம், அத்துமீறல்களாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், இனி என்னென்னவோ பிரச்சனைகளாக இருக்கலாம். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு செய்தி, சரி யாரோ ஒருத்தரை வெட்டிட்டாங்க இல்லை வேற ஏதோ நடந்துடுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு செய்தி. ஆனால் அதன் பின்னால் இருந்து யோசித்து பார்த்தோமானால் ஏதோ ஒரு இடத்தில் அறம் பிறழ்ந்திருக்கின்றது. அவர்கள் வந்து அந்த அறத்தை பின்பற்றாமல் போனதால் தான் அந்த மாதிரியான செய்கைகள் நடந்திருக்கின்றன. இது உண்மையா இல்லையா? கட்டாயமாக ஒரு குற்றம் நடக்கிறது அப்படின்னா ஒரு பொறுப்பில்லாத கணவனோ இல்லை ஒரு பொறுப்பில்லாத மனைவியோ இல்லைன்னா ஒரு பொறுப்பில்லாத பெற்றோர்களோ இது மாதிரி யாரோ ஒருத்தர் தான் காரணமாக இருக்கணும். அதனால தான் அந்த குற்றம் நிகழ்கிறது. அப்போ அந்த குற்றத்தை காரணத்தை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எங்கே தப்பு நடக்கிறது, அந்த தப்பை நம்மளால ஏதாவது சீர்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிச்சோன்னா இந்த சன் டிவி அப்படிங்கிறது வந்து ஒரு கோல்டன் பவுல், மீடியாவே ஒரு கோல்டன் பவுல். அது கோல்டன் பவுல் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து விஷத்தை கலந்தோன்னா அது நல்லதாயிடாது. இந்த அமிர்தத்தை கொடுத்தா மட்டும்தான் அது நன்மையாகும். அந்த வகையில் கல்யாண மாலை தீர்மானித்து கொண்டது கிடைத்திருக்கும் கோல்டன் பவுல்ல கட்டாயமாக அமிர்தத்தை நாம் பரிமாற வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டோம். அதனால் தான் சமூக அறம் என்கின்ற மிகப்பெரிய தலைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இப்போ அறம் சார்ந்த வாழ்க்கை இருக்கு அப்படின்னாக்க டெஃபினட்டாக அங்கே வந்து அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா, கல்வி பணியில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பானவர்களாக இருந்தார்கள், இல்லைன்னா சுற்றுச்சூழலில் இருக்கிறவர்கள் மிக ஆர்வத்தோடு அனைவரையும் திருத்தினார்கள், ஆட்சியாளர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் சிறப்பாக இருக்கிறார்கள், அவரவர்கள் கடமையை யாரும் நினைவூட்டாமல் அவரவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமூகம் மிகச்சிறப்பான சமூகமாக இருந்து கொண்டிருக்கும். அந்த விஷயத்தை ஆராய்ந்து பார்ப்பது தான் கல்யாண மாலையின் நோக்கம். திருக்குறளை பற்றி சொல்லும்பொழுது ஒரு விஷயம் சொல்வோம். கடவுள் மனிதனுக்கு தந்தது கீதை, மனிதன் கடவுளுக்கு தந்தது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே தந்தது திருக்குறள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். திருக்குறள்ல அறத்துப்பால் அப்படிங்கிறது தான் முழுமையானது, முதன்மையானது. அந்த அறத்துப்பாலில் அவர் சொல்லாத கருத்துக்கள் இல்லை,
சொல்லாத அறம் இல்லை. அதில் ஏதாவது ஒரு சிலதை பற்றி நம்ம பேச முடியும் அப்படின்னா அது நமக்கு மிகச்சிறந்த விருந்தாக அமையும் என்று கல்யாண மாலை மனப்பூர்வமாக நம்புகின்றது. அதனால்தான் மிகப்பெரிய பேச்சாளர்கள், சமூகத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள், டிசிஷன் மேக்கர்ஸ் இல்லைன்னா ஒப்பீனியன் மேக்கர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அவர்களை எல்லாம் அழைத்திருக்கின்றோம். முதலில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு இயற்கை. இதற்கு என்ன காரணம் வந்தது? சமீபத்தில் 2-3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். யாருமே நம்பலை சென்னை இத்தனை பெரிய பேராபத்தை சந்திக்கும் அப்படின்னு நம்ம யாருமே நம்பலை. அவ்வளவு பெரிய பேரிடரை சென்னை சந்தித்தது. அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம், இந்த மன்னர்கள் குளம் வெட்டினாங்க, ஏரியை ஏற்படுத்தினார்கள், மரம் நட்டார்கள், இப்படின்லாம் சொல்லுவோம். இன்றைக்கி நாம் என்ன சொல்ல முடியும்? ஏரியை ஆக்கிரமித்தோம், குளத்தின் மீது வீடு கட்டினோம், மரங்களை எல்லாம் வெட்டி தள்ளினோம், இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். நாளைக்கு உண்மையாக ஹிஸ்ட்ரி எழுதுகிறோம் அப்படின்னு இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு இந்த ஹிஸ்ட்ரி எப்படி போய் சேரும், இந்த வரலாறு எப்படி போய் சேரும்? இது மாதிரியான விஷயங்கள் தான் போய் சேரும். அப்போ எத்தனையோ பெரிய தவறுகளை நாம் எல்லோருமாக சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இயற்கைக்கு எதிராக நம்ம செய்த அத்தனை பெரிய அநீதிக்கு இயற்கை ஒரு சின்ன வெள்ளோட்டத்தை காண்பித்து விட்டு போயிருக்கிறது. நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? அடுத்த தலைமுறைக்கு நம்மை விட சிறப்பான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே ஆசை. என்கிட்ட 100 கோடி இருக்குன்னா என் பையனுக்கு நான் கொடுக்கும்பொழுது அது 500 கோடி ஆகணும். நான் MBA படிச்சிருக்கேன்னா என்னை விட அவர் மேலே படிக்கணும், இப்படி தான் ஆசை இருக்கும். ஆனால் நாம் எல்லோரும் ஆத்மார்த்தமாக ஒன்றை சிந்தித்து பார்க்கலாம். நாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற பூமியை, ஓரளவுக்கு நன்னா இருக்கிற இந்த பூமியை அடுத்த தலைமுறைக்கு இதே நிலையில் நம்மால் விட்டு செல்ல முடியுமா? இந்த பூமியை இப்படி விட்டு செல்லாமல் இருந்தால் அடுத்த தலைமுறை நன்றாக வாழ முடியுமா? இதை மட்டும் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுவிட்டு இப்பொழுது இயற்கையை பற்றி பேச திரு சு. வெங்கடேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவரை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா மிகச்சிறந்த எழுத்தாளர், முதல் நாவல் காவல் கோட்டத்திற்கே சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், நல்ல சிந்தனையாளர், நல்ல பேச்சாளர். இயற்கையை பற்றி அவர் பேசுவார். இதை அழித்தால் ஒருவன் தனியே நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை அழிக்கிறவன் வாழ்ந்தாலே போதும், அதைவிட நரகம் வேறு எதுவும் இல்லை. சமூக அறம் என்கின்ற தலைப்பில் இயற்கை அறம் பற்றி பேச வருகிறார் திரு சு. வெங்கடேசன். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் பானு இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். குடும்பம் 4 பேர் எங்களுக்கு பண்ணாங்க, 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. சரி. இப்போ 3வது பாப்பா பார்க்குறேங்க. சரி. பிஇ பண்ணியிருக்காங்க. சரி. சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரைட். ஓகே. மருமகன் எப்படி வேணும்? மருமகன் எனக்கு பையன் கிடையாதுங்க. அழுமுறை முதலியார். தொழுவ வேலை இல்லை, அழுமுறை முதலியார். எதாக இருந்தாலும் தப்பு இல்லை. ரைட். ஓகே, சொல்லுங்கள். அதாவது பொண்ணும் பையனும் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும். வெரி குட். மாமியாரும் பொண்ணு நல்லபடியாக கவனிச்சிக்கணும். வெரி குட். எந்த ஒரு சண்டை சிக்கணும், பொண்ணும் அதே மாதிரி கவனிச்சுக்குவாங்க. அதை கவனிச்சிக்கணும். நிச்சயமாக அதே மாதிரி பண்ணித்தரேன். பானுவுக்கு சிறந்த கணவர் கிடைப்பாங்க, உங்களுக்கு சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். SH பானு, வயது 32, BE முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியிலுள்ளவரனே எதிர்பார்க்கிறார். பானு பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 751552. கல்யாண மாலையில் வெங்கடேஷ், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, BE பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர் MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. வெங்கடேஷ் விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் வினோதினி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, BE முடிச்சிருக்கிறாங்க. சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. வினோதினியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நகரங்களில் எல்லாம் கோலாகலமாய் நடைபெறும் சன் டிவி கல்யாண மாலையின் பிலாய் படப்பிடிப்பு இன்று வெகு கோலாகலமாய் நடைபெற உள்ளது. பிலாய் தமிழ் மன்றத்தின் ஆதரவோடு காலை நடைபெறும் கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் வரன் தேடுவோர் தங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தலாம். மாலையில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர், திரு சேஷாத்ரி, திரு அருள் பிரகாஷ் ஆகியோருடன் பிலாய் வாழ் பேச்சாளர்கள் திரு சுவாமிநாதன், திரு சங்கர சுப்பிரமணியம் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம்.
வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க அல்லது பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்க தொடர்பு கொள்ளவும் பிலாய் தமிழ் மன்றம் திரு கார்த்திக் ஹரிகிருஷ்ணன் 9981514140, டாக்டர் கலைச்செல்வன் 9407984364, திரு பாபு 9406116022 மற்றும் ராய்ப்பூர் தமிழ் சங்கம் திரு அழகர் சுவாமி 9424202221. இயற்கை அறம் என்று எனக்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். அறம் என்றால் நீதி, தர்மம், எத்தனையோ சொற்களால் அழைக்கப்படுகிற ஒரு வேர்ச்சொல் அறம். அறத்தை பின்பற்றுகிறவர்கள் உயர்ந்த இடத்தை அடைவார்கள், இன்னும் சொல்லப்போனால் சொர்க்கத்தை அடைவார்கள் என்று எவ்வளவோ நூட்கள் சொல்லுகிறது. எந்த அறம், யார் சொர்க்கத்துக்கு போவா என்று கேட்டால் சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றுகிறவர்கள், பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறவர்கள், பக்தி மார்க்கத்தில் தீவிரமாக இருப்பவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று எவ்வளவோ சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. தமிழனுடைய ஒரு அறிவு சொத்தான சிறுபஞ்ச மூலம் சொல்லுகிறது 5 செயல்கள் செய்பவன் சொர்க்கத்துக்கு போவான் என்று சொல்லுகிறது. அந்த 5 செயல்கள் என்ன? குளம் வெட்டுகிறவன், நீர் வழிந்தோட வாய்க்கால் அமைப்பவன், பொது கிணறு அமைப்பவன், விளைநிலம் உருவாக்குபவன், மரம் நடுபவன். இவன் 5 பேரும் சொர்க்கத்துக்கு போவான் என்று தமிழ் அறிவு மரபு சொல்கிறது. சொர்க்கம் என்றால் வேறொன்றுமல்ல, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற மகத்தான கனவுதான் சொர்க்கம். அது தனியாக வேறொன்றுமல்ல. இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு இவையெல்லாம் இருந்தால் வாழலாம். ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த 5ஐயும் செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொன்ன நம்முடைய முன்னோர்கள் இந்த 5ஐயும் அழித்தால் நரகத்துக்கு போவான் என்று சொல்லவில்லை. ஏன்? இதை அழிக்கிற வேலையை மனிதன் செய்வானா என்று அவன் யோசித்திருக்கவே மாட்டான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னதான் கற்பனை செய்தாலும் மனிதன் இவ்வளவு கொடூரமானவனாக மாறுவான் என்று எந்த கவிஞனாலும் கற்பனையே செய்திருக்க முடியாது. அது மட்டுமல்ல, இதை அழித்தால் ஒருவன் தனியே நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை அழிக்கிறவன் வாழ்ந்தாலே போதும், அதைவிட நரகம் வேறு எதுவும் இல்லை. மிக அழகாக சென்னையை சொன்னார்கள். இதைவிட என்ன வேண்டியிருக்கிறது? எனவே தான் நம்முடைய அறிவு முன்னோர்கள் அழகாக சொன்னார்கள், இயற்கை அறம். தமிழனுடைய மிகச்சிறந்த சிந்தனை எல்லாவற்றையும் தொகுத்து எவ்வளவோ கோட்பாடுகள், அறிவு சிந்தனைகள், தத்துவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து ஒற்றை வரியில் சொல்வதென்றால், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்னார். நீ என்ன எழுதி வச்சுக்கோ, எவ்வளவு எழுதிக்கோ, ஆனால் எல்லா உயிர்களையும் நேசிக்கிற, பல்லுயிர் நேசத்தை பரப்புகிற, இயற்கையின் சமநிலையை பேணுவதுதான் எல்லா சிந்தனையிலும் தலையாய சிந்தனை என்று சொல்லலாம். இயற்கையை பற்றிய தமிழர்களுடைய அழுத்தமான புரிதல் இயற்கை அறத்தை பேணுவது. நாம் உண்ணுகிற உணவில் விலங்குகளுக்கு இருக்கிற உரிமை, பறவைகளுக்கு இருக்கிற உரிமை மகத்தான உரிமை. காடுகளில் அலைந்த மனிதன் வேளாண்மை செய்து எந்த பயிரை, எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்பதை பறவையை பார்த்தும் விலங்கை பார்த்தும் தான் முதலில் கற்றுக்கொண்டான். நம்முடைய விதைகள் பறவைகளின் மூலமும் விலங்குகளின் மூலமும் உருவானது. எனவே தான் நாம் உண்ணுகிற உணவில் விலங்குகளுக்கும் பறவைக்கும் இருக்கிற அடிப்படை உரிமையை யாராலும் மறுக்க முடியாது. நீங்கள் யோசித்து பார்த்தால், ஏனென்றால் நாம் உண்ணுகிற உணவில் துவங்கி உறங்குகிற இடம் வரைக்கும் எல்லாவற்றையும் நாம் இயற்கையிலிருந்து தான் கற்றுக்கொண்டோம். மனிதன் வீடு கட்ட துவங்கி அதிகபட்சம் 2000 வருஷம் தான் ஆகிறது. தூக்கணாங்குருவி வீடு கட்டி 2 கோடி வருஷம் ஆகிறது. இயற்கையின் கடைசி உயிரினம் மனிதன், கடைசி உயிரினம். ஆனால் இவன் பண்ணுகிற அநியாயத்துக்கு அளவே இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. இயற்கை அறம் சார்ந்த மிகப்பெரிய கேள்வி. மிகப்பெரிய பறவையியல் நிபுணர் சலீம் அலி சொல்வார், மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழவே முடியாது. பூச்சிகள் மொத்த மனித கூட்டையும் அழித்துவிடும். ஒரு தேனீ இல்லை என்றால், தேனீக்கள் இல்லை என்றால் 4 வருடத்துக்கு மேல் மனித குலத்தால் வாழ முடியாது. மனிதன் உண்ணுகிற உணவில் 75% தேனீக்களின் அயல் மகரந்த சேர்க்கை மூலம் உருவாகிறது என்பது விஞ்ஞானம் சொல்லுகிற உண்மை.
இந்த விஞ்ஞானத்திலிருந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னானே, அந்த தீட்சண்யம் தான் அறிவையும் இயற்கையினுடைய அறத்தை இணைத்து பிடிக்கிறது. ஆனால் இந்த இயற்கையின் அறத்தை யார் இன்றைக்கு காப்பாற்றுகிறார், யார் இன்றைக்கு அழிக்கிறார் என்று யோசித்தால் ஆச்சரியங்கள் தான் காத்திருக்கிறது. நான் சமீபத்தில் ஒரு கிராமத்திற்கு ஒரு பெரியவரை ஆய்வு நிமித்தமாக போய் பார்த்தேன். ஒரு 70 வயது இருக்கும் அந்த பெரியவருக்கு. என்னோடு ஒரு கல்லூரி படித்து கொண்டிருக்கிற ஒரு தம்பியையும் அழைத்து கொண்டு போனேன். ஒரு மாலை நேரம் அவரோடு பேசி கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது என்னோடு வந்த அந்த தம்பி செல்போனில் பேசிக்கொண்டே ஒரு கல்லை எடுத்து ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிற ஒரு காக்காவை எறிந்தான். அந்த கல் காக்காவை ஒட்டி கிட்ட அந்த கல் போனது. நான் ஒரு நிமிடம் பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, பறக்கிற பறவையை இவ்வளவு துல்லியமாக இவன் எறிகிறானே என்று. அந்த கணத்தில் அந்த பெரியவர் சொன்னார், தம்பி, ஒரு வயசான காக்காவை போய் கல்லால் எறிகிறேப்பா, சரியாது அப்படின்னா. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. வயசான காக்கா, இந்த வார்த்தையவே என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதில்லை. வயதான காக்கா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நான் அதிர்ச்சியாய் நிறுத்துங்க, அது என்ன வயசான காக்கா, எப்படி அந்த காக்காக்கு வயசாயிருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க என்று கேட்டேன். 70 வயது, தள்ளாடி பற்கள் முழுதும் விழுந்து விட்டது. கொஞ்ச நேரம் அந்த காக்காவை பாருங்க தம்பி என்றார். சிறிது நேரத்தில் மீண்டும் அந்த காக்கா அந்த வேப்ப மரத்திலிருந்து வெளியில் பறந்தது. சிறகு விரித்தது. சிறகுகளுக்கு நடுவில் இருக்கிற இறகுகளில் 4-5 இறகுகள் இல்லை. ஒரு பொத்தலான குடிசை வீட்டுக்கு உள்ளே இருந்து பார்த்தால் பொத்தலுக்கு நடுவில் வானம் எப்படி தெரியுமோ அதே போல காக்காவின் சிறகுகளுக்குள் வானம் தெரிந்தது. வயசாகிவிட்டால் இறகுகள் உதிர ஆரம்பிக்கும். நீண்ட தூரம் பறக்க முடியாது, காற்றை எதிர்த்து பறக்க முடியாது, உணவு தேடி செல்ல முடியாது, நீர் தேடி செல்ல முடியாது. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி, எப்படி மனிதர்களுக்கு வயசாகிவிட்டால் நடக்க முடியாமல், வேலைக்கு போகாமல், வீட்டு திண்ணையில் ஈசிச்சேரில் உட்கார்ந்து மரணப்படுக்கைக்கு போகிறார்களோ அதே போல்தான் அந்த காக்காயும், அதை போய் ஏன் தம்பி எறிகிறாய் என்று. இதுதான் அறம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற வள்ளுவனை அந்த கிழவன் படித்ததில்லை. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாரதியின் வாசகம் அவனுக்கு தெரியாது. ஆனால் வாழ்க்கை தெரியும், இயற்கை தெரியும். இயற்கையை நேசிப்பதுதான் வாழ்வின் அறம் என்பது தெரியும். நண்பர்களே, 150 வருட கட்டடத்தை, பாரம்பரியமான கட்டிடம் இடிக்கக்கூடாது என்று சொல்லுகிற நாம் 1000 வருட குலத்தை போகிற போக்கில் அழித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நியாயம்? அவங்க செய்கிற மிஷினில் அவங்க விட்டத்தான் ஸ்பேர்ஸ் வாங்கினேன். அவன் கம்பெனியை மூடிட்டானா நம்ம மிஷினையே தூக்கி போட வேண்டியிருக்கு. இதை அறம் மிகுந்த வணிகம் என்று சொல்ல முடியுமா? இது தரம் குறைந்த வணிகம். இயற்கை அறம் என்கின்ற தலைப்பில் சு வெங்கடேசன் தொடர வணிக அறம் பற்றி பேச வருகிறார் திரு என் சுப்பிரமணியம். அடுத்த வாரம் யார் தெரியுமாங்க பெரியாள்? எந்த ஒரு மனிதன் அறத்தோடு நிற்கின்ற பொழுது அவனால் 4 பேருக்கு நன்மை நடக்கிறது. ஆமாம், பெரியாள். ஒருவனை கேட்டார்கள், நீ எத்தனை வேகத்திலே ஓடுவாய் என்று சொல்லி. அவன் சொன்னான், அது நானாக ஓடுகிறேனா நாய் துரத்தி ஓடுகிறேனா என்பதை பொறுத்தது. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.